இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கோம், யாருக்காவது நமக்கூட மனஸ்தாபம் இருக்கலாம், அவன் கூட சண்டையாக இருக்கலாம். இனி ஜென்மத்துக்கு அவன் கூட பேசக்கூடாது. அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் பார்த்து சிரிப்பேன், நான் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் நம்ம வைராக்கியம்லாம் இருப்போம். ஆனால் நிஜத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இருக்கிற சூழ்நிலையை உண்டாக்கிடுறாங்க, அது வேறு விஷயம். அப்படிலாம் இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் ரொம்ப சிரமப்படுறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சனியன் போய் தொழுது விடு, இப்படியே நாசமாக போய் அழிஞ்சு ஓட்டும், நமக்கு தொல்லை மிச்சம்டா சாமி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அல்லது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எவனா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான், நம்மக்கிட்ட சொல்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று அடிபட்டு படுத்துட்டா என்ன சொல்லுவோம், அப்பாடா இப்படியே கிடக்கட்டும்டா சாமி, அவனுக்கு புத்தி வரும், இந்த இதில் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படி சொன்னீங்கன்னா, இதை அவுட் இன் த கோல்டு அப்படி சொன்னோம். அவுட் இன் த கோல்டு அப்படின்னா அதை அவனை அப்படியே விட்டுரு, அவன் அப்படியே நாசமாக போகட்டும், அவனை கண்டுக்காத அப்படின்னு அர்த்தம். அவுட் இன் த கோல்டு அப்படின்னா இதுக்கு இதான் அர்த்தம். அதாவது நம்ம அவனை அப்படியே விட்டுருங்க, அவனை அப்படியே போகட்டும், அவனை எதுக்குமே கண்டுக்காதீங்க, அவன் அந்த கண்ணமே கடந்து அப்படியே போகட்டும் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம். தேங்க்யூ.